ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, அது பாக்யராஜ் மட்டும் இல்லை, ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸு, கிரியேட்டிவ் ரைட்டர்ஸு, கிரியேட்டிவ் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் எப்படின்னா, கதை 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 கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி படம் படி அப்படின்னு சொல்லி போயிட்டு நிஜ வாழ்க்கையை விட்டுடுவாங்க. அவங்க செஞ்சு உருவாக்கியிருக்கிற கதாபாத்திரங்களையே அவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்களே வழிய அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே மறந்துடுவாங்க. அதனால்தான் பேரு புகழ் வந்தால் கூட பணம் சம்பாதிக்கிறதுல மைண்டே அவங்களுக்கு போகாது. பாக்யராஜ் அவர்களுக்கு இருக்கிற படம் வெற்றிகளுக்கு அந்த படத்தை வேறு லாங்குவேஜில் ரைட்ஸ் வாங்கி அவங்க சம்பாதிச்ச படத்துக்கு அவங்க அந்த ரைட்ஸ் அந்த கரெக்டாக இது பண்ணியிருந்தால போட் கிளப்பில் ஒரு 5 வீடு, போய்ஸ் கார்டனில் 5 வீடு வாங்கி போட்டிருக்கலாம். பட் அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மைண்டெல்லாம் அதெல்லாம் அவருக்கு போகவே இல்லை. அவர் எப்போவுமே யாருக்கும் ஒரு காக்கா போட்டதோ ஜால்ரா போட்டதோ கிடையாது. மனசில் என்ன தோணுதோ அதை டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதில் உண்மை இருக்கும், நியாயம் இருக்கும். இது வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு தப்பாக பேசியோ ஒரு கோச்சுக்கிட்டோ நான் பார்த்ததே கிடையாது.